அமெரிக்காவின் மிச்சிகன் மாநிலத்தில் உள்ள ரோச்செஸ்டர் ஹில்ஸ் சிறுவர் நீர் கேளிக்கை பூங்காவில் மர்ம நபர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் 2 குழந்தைகள் உட்பட 9 பேர் காயமடைந்தனர். அதிலும் தலையில் சூடுபட்ட 8 வயது சிறுவனது நிலைமை கவலைக்கிடமாக இருக்கிறது. கோடை வெயில் தாக்கத்தை தணிப்பதற்காக சனிக்கிழமையன்று குழந்தைகளுடன் பெற்றோர்கள் அந்த பூங்காவில் குவிந்திருந்த போது அந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. துப்பாக்கியால் சுட்டவன் அங்கிருந்து தப்பியோடி அப்பகுதியில் உள்ள வீடொன்றில் பதுங்கிக் கொண்டான். எனினும் அவன் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்த போலீசுக்கு அங்கு ஏமாற்றமே மிஞ்சியது. அவன் துப்பாக்கியால் தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டான். ரோச்செஸ்டர் ஹில்ஸ் பூங்காவுக்கும் துப்பாக்கிச் சூட்டை நடத்தியவனுக்கும் தொடர்பேதும் இல்லை என்பதால் தாக்குதலுக்கான காரணத்தை துப்பறிவதில் போலீசார் சிரமத்தை எதிர்நோக்குகின்றனர்.